நம்ம ஆஃபீஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு அக்கா தம்பி 2 பேர் வந்திருந்தாங்க. வந்துருந்தவங்க வந்து தீவிரமாக திமுகவை நான் வந்து திட்டிக்கிட்டு இருந்தேன். 2009க்கு பிறகு ரொம்ப தீவிரமாக திமுக திட்டிக்கிட்டு இருந்தேன். திராவிட இயக்கமே எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் என்னவா பண்ணுறீங்கன்னு கேட்டால், அந்த அம்மா வந்து யூஎஸில் ஆன் சைட்டில் வேலை பார்த்துட்ருக்கு ஐடி கம்பெனியில். ஆனால் அவங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. பள்ளிக்கூடத்திற்கு அப்பால் நான் வந்து அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போனோம். அங்கே வந்து சைக்கிள் கிடச்சிது. ஹையர் செகண்டரி போனேன், முடித்தேன். அப்புறம் வந்து டிகிரி படிக்க போனோன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிது. சீட்டு கிடச்சா அங்கே போய் பார்த்தா எனக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ரத்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிங்கிற முறையில் எனக்கு சில சலுகைகள் இருந்தது, ஸ்காலர்ஷிப்பு. அப்பாடா நான் படித்து முடிச்சுட்டேன், ஐடி கம்பெனியில் வேலைக்கு செஞ்சேன்னா நான் என்னோடய சொந்த வாழ்க்கையில் சாதித்து விட்டேன் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு பிறகு அந்த ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்து நான் வந்து ஆன்சைட் போயிட்டேன். இந்த இருமொழி கொள்கையிலேருந்து இது எல்லாமே நான் நினச்சேன், எங்கள் அப்பா உழைச்சாரு, நான் கஷ்டப்பட்டேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்ட்டு. கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தா இன்னொரு பக்கம் என்னை கையை பிடிச்சி இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து என்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிப்பை முடிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு போனால் ஐடி செக்டார் அதை பலப்படுத்துகிற வேலையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பலப்படுத்துறதுங்கிறத விட உருவாக்கி இருக்கிறாங்க. ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சதும் அந்த ஐடி கம்பெனி இருந்தது. இப்போ யாரோ ஒருத்தங்க நிழல் போல என் கூட வந்து, யாரோ ஒருத்தங்கன்னா ஒரு தனிநபர் இல்லை, கலைஞருக்கு பங்கு இருக்குது, திராவிட கட்சியின் மேலே இருந்த முதலமைச்சர்களுக்கு பங்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்து சேர்த்துருக்குது அப்படிங்கிற பிரஞ்சை வரல. அப்படி வராதவங்களும் இந்த செக்ஷனில் இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பலன் கிடைத்தவர்கள் போக, பலன் இப்போ வந்து இடஒதுக்கீடோ அது மக்கள் நல திட்டங்களோ சென்றடையாத அல்லது அதனுடைய பிரஞ்சை இல்லாத நபர்கள், அவங்க ஒரு செக்ஷன் வந்து விஜய் வந்து தங்களுக்கு மாற்றம் தரப்போகிறார் அப்படின்னு நம்பி அவங்க வர்றாங்க. அவங்களுடைய கொண்டாட்டம்